வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்லைம் மிக்சிங் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து ஸ்லைமில் வந்து இந்த நியூட்ரலா ஜாமை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேடாக செஞ்ச ஸ்லைம் தாங்க. ஸோ அந்த ஸ்லைம் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் நியூட்ரலா ஜாம் வந்து எடுத்திருக்கிறேன். இந்த ஸ்லைம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்லைமை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்து நான் வந்து நியூட்ரலா ஜாமை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த பவுலில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் பவுலில் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். சரி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஸ்பூனும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ 2 ஸ்பூன் வந்து நான் நியூட்ரலா ஜாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த ஸ்கூப் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த நியூட்ரலா ஜாமை வந்து நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்லைமோட சூப்பராக மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம பண்ண ஸ்லைம் தான். ஸோ தியா வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பா. ஸோ அந்த ஸ்லைம் தான் இது. ஒரு கண்ணாடி பேப்பருக்கு மேலே இந்த ஸ்லைமை நான் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து கீழேலாம் போயிடும். எப்படியும் வந்து இந்த சாக்லேட்லாம் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பிளாக்காக போயிடும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கண்ணாடி கவரை தூக்கி வச்சுக்கிறேன். அப்படியே இந்த ஸ்லைமுக்கு மேலே இந்த சாக்லேட் வந்து மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வாங்க மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை கீழே எடுத்து வச்சுருவோம். கண்ணாடி உடஞ்சி போயிடும். அதை கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்லைமில் இந்த சாக்லேட் வந்து ஒட்டவே இல்லை. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோடனே தான் வந்து இந்த ஸ்லைமோட கலரே சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அப்படியே அப்படியே எல்லா சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணதோடய அப்படியே சாக்லேட் கலரில் நம்மளோட ஸ்லைம் வந்து மாறுது பாருங்கள், சேஞ்ச் ஆகுது பாருங்கள். சாக்லேட் ஸ்லைம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே மிக்ஸ் பண்ணி சாக்லேட் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணேன். வாவ், சாக்லேட் ஸ்லைம். ஏன் கண்ணாடி கவர் போட சொன்னேன்னு தெரியுதா? கீழேலாம் பாருங்கள் ஒரு மாதிரி கண்ணங்கரின்னு போயிடுச்சு. கீழேலாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு பாருங்கள். அதனால் ஒரு கண்ணாடி கவர் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு சேஃப் தாங்க. அந்த பவுல்லையும் கொஞ்சம் சாக்லேட் வந்து ஒட்டி இருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணதோட நல்ல சாக்லேட் கலரில் வந்துருச்சுங்க ஸ்லைமு. அப்படியே கையை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக அந்த பவுலில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது இந்த ஸ்லைமு.
ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஃபலூடா ஸ்லைம் வந்து ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை வந்து ஒரு ஷார்ட் வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபலூடா மாதிரியே நான் வந்து ஸ்லைம் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சவுண்டும் சூப்பராக வருதுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு சாக்லேட் ஸ்லைம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, எங்கள் ஊரில் தொதல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தொதல் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த ஸ்லைமு. அப்புறம் நாங்கள் இதில் யூஸ் பண்ண நியூட்ரெல்லா ஜாம் வந்து எக்ஸ்பைரி ஆன நியூட்ரெல்லா ஜாம் தான் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து அந்த நியூட்ரெல்லா ஜாம் வந்து ஓல்டு தான். தயவு செஞ்சு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எனக்கு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இந்த புதுசாக சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி பால், தயிர், அந்த மாதிரி புதுசான பொருட்களை எடுத்துகிட்டு வந்து தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்பைரி ஆக போகுது, அந்த பொருள் வந்து நாங்கள் தூக்கி தான் போட போகிறோம், கீழே தூக்கி போட போகிறோம், அந்த மாதிரி பொருட்களாக இருந்தால் மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஸ்லைம் மிக்சிங்னு சொல்லிட்டு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு அது பிடிக்கவே செய்யாத. தயவு செஞ்சு ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓல்டு பொருளை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வாய்ஸ் எப்படி இருக்குது, இதையே கண்டினியூ பண்ணலாமா இல்லை திரும்பவும் தியாவையே கூப்பிட்டு பேச சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனல்லையும் கிவ் அவே வரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.